அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் கந்த புராணத்தில் கூறியபடி பத்மாசுரனை வதம் செய்த பிறகு அங்குள்ள குமரிக்கண்டத்தின் பல பகுதியில் அழிந்த பின் முருகர் தனது கடற்பயணத்தை மேற்கொண்டு இலங்கையில் உள்ள தெற்கு பகுதியில் கதிர்காமம் என்ற பகுதியை அடைந்து அந்த கதிர்காமத்தில் அவர் ஏற்கனவே நகரை உருவாக்கியிருந்தார். அந்த நகரத்தில் விவசாயம் செய்வதற்கான உக்தியெல்லாம் மக்களுக்கு கற்பித்து மற்றும் பல இயற்கை சார்ந்த விஷயங்களையும் மக்களுக்கு தெரிவித்து அந்த ஒரு பெரிய கலாச்சாரத்தை ஸ்ரீலங்கா முழுவதும் பரவ அப்படியே முருகன் முன்னேறி வந்து தனது தாயகமான தமிழகத்தில் ராமநாதன் தற்போது ராமநாதன் வழியாக உள்ள கடல் பகுதியில் வந்து அப்படியே வந்து ராமநாதபுரம் வந்து அங்கேருந்து திருப்பரங்குன்றம் பகுதியை அடைந்து திருப்பரங்குன்றத்தில் அதனால தான் வந்து 6 படி வீடுகள் முதல் வீடாக கருதப்படுகிறது. இவ்வாறு அடைந்த முருகனை திருப்பரங்குன்றத்தில் மிகவும் உற்சாகத்துடன் வரவேற்று அவருடைய வெற்றி விழாவை மிகவும் நன்றாக கொண்டாடி அதை பறைசாற்றும் வண்ணம் அவருக்கு இந்திரன் முன் வந்து தனது மகளாகிய தேவானியை வளர்ப்பு மலை தேவானியை அவருக்கு மணமுடிக்க முன் வருகிறார். இவ்வாறு முருகன் மற்றும் தேவானின் திருமணம் சிறப்புடன் நடைபெறுகிறது. இங்கிருந்து முருகன் பிறகு என்ன செய்தார்? கந்த புராணத்தில் அதற்கப்புறம் இந்த விஷயங்கள் என்னன்றது தேவகாண்டம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து விண்ணேற்று படலம் சொல்லியிருக்குது. அதாவது முருகன் மற்ற இந்திரர்கள் எப்படி இறைநிலை அடைந்தார்கள் என்பதை பற்றிய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இங்கு நடந்த சம்பவங்கள் என்ன என்றது கொஞ்சம் விரிவாக ஆராயலாம். இதை ஆராய வேண்டும் என்றால் நமக்கு சனாதனத்தில் கூறப்பட்டுள்ள மல்டிவர்ஸ் தியரியை வந்து நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதன் பிரகாரம் பூமியிலிருந்து மேல் எல்லோகங்கள் கீழ் எல்லோகங்கள் உள்ளன. இந்த மேல் யோகங்களில் உள்ள ஒரு லோகம் இந்திரலோகம். இந்திரலோகத்தில் அரசனாக இந்திரன் இருந்து தேவர்களுக்கெல்லாம் ஆட்சி புரிந்து வருகிறார். இவ்வாறு அவர் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்க அவ்வப்பொழுது பூலோகத்தில் அதர்மம் தலை தொங்கும் பொழுது இந்த தேவர்கள் மற்றும் பெருந்தெய்வங்கள் அவதாரம் எடுத்து இங்கு வந்து அந்த அதர்மத்தை போக்கி தர்மத்தை நிலைநாட்டுவார்கள். அப்போது இவர்கள் வந்து மல்டிவர்ஸில் வந்து எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதர்மத்தை போக்க அவதாரம் எடுத்து பூலோகத்தில் பிறந்து அதர்மம் நீங்கிய பின் திரும்ப வந்து தத்தம் லோகங்கள் வந்து சென்றடைகிறார்கள். இதுதான் வந்து என் சனாதனம் சொல்லும் கூற்று. எனவே இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்க தேவர்கள், இந்த தேவர்களை தான் நமது தொல்காப்பியத்தில் நிலத்தின் அடிப்படையாக கொண்டு மக்கள் எவ்வாறு தமிழ்நாட்டில் வாழ்ந்து அவர்களை வணங்கினார்கள் என்பதை பார்க்கலாம். அதாவது முல்லை பகுதியில் வாழ்ந்த பகுதியில் மக்கள், இது வந்து காடுகள் நிறைந்த பகுதியாகும். இவர்கள் திருமாலை கடவுளாக இருந்தார்கள். அதே போன்று மருதம் சமவெளி சார்ந்த பகுதி, இங்கே வந்து விவசாயம் செய்கிற பகுதி, ஆற்றுப்படை போன்ற பகுதிகள். இந்த பகுதியின் கடவுளாக இந்திரன் இருக்கிறார். நெய்தல் கடற்கரை சார்ந்த பகுதி, இது வந்து கடலும் சார்ந்த பகுதி. இங்கு இதனுடைய கடவுளாக வருணன் இருக்கிறார். பாலை, அதாவது ட்ரைலேண்டுன்னு வச்சுக்கோங்க, வறண்ட பகுதி. இந்த பகுதியின் கடவுளாக குற்றவை என்பவர் இருக்கிறார்கள். குறிஞ்சி மலையும் சார்ந்த பகுதிகள், இந்த பகுதியின் கடவுளாக முருகன் இருக்கிறார் என்று தொல்காப்பியத்தில் கண்டோம். இது ஒரு புறம் இருக்க, இவ்வாறு இருந்த தேவர்கள் வழிபாடு பிற்காலத்தில் முருகன் குமரிக்கண்டத்தை வென்ற பிறகு இந்த தேவர்களும் இழந்த ராஜ்யங்களை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து அவர்கள் நன்றாக வாழ வழி செய்கிறார். எனவே இந்த தேவர்களெல்லாம் முருகனை போற்றி புகழ, அவரை குருவாக ஏற்றி வணங்க பெரும் தெய்வமாக முருகன் உருவெடுக்கிறார். ஸோ அதனால் அதற்கு பிறகு இந்த இந்திரன் தேவர்கள் வழிபாட்டு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் மெர்ஜாகி அது அப்படியே வந்து முருகனாக மாறுகிறது. அதனால் முருகன் வந்து பெருந்தெய்வம் உருவெடுக்கிறார். இது இவ்வாறு இருக்க, இனி வந்து இந்த தேவர்களுக்கெல்லாம் கொடுத்த நிலப்பகுதியிலே அவர் எந்தெந்த பகுதியில் ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்பதை பார்ப்போம். குபேரன் மேற்கு இமயமலை பகுதி, அதாவது கைலாசத்தின் அடிவாரத்தில் உள்ள பகுதியில் வச்சுக்கோங்க. இங்கு அலகாபுரி என்னும் நகரை உருவாக்கி ஆட்சி புரிந்து வருகிறார். இந்திரன்
கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி செய்து கொண்டு இருக்க அவருக்கு வழி செய்கிறார். திருமால் தான் பிறகு மாயன் என்று சொல்கிறார்கள். இவர் மத்திய தக்கான பீடமில் உள்ள தற்போதைய தெலுங்கானா, கிழக்கு மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகம், கேரளா மற்றும் மேற்கு தமிழ்நாடு, தெற்கு தமிழ்நாடு பகுதிகளை சார்ந்த பகுதிகளை இலங்கைக்கு இருக்கும் வடக்கு குமரிக்கண்ட பகுதிகளெல்லாம் இவர் ஆட்சியின் கீழ் இருக்கிறது. அக்னி பகவான் நம்முடைய ஆந்திராவின் கடற்கரை பகுதியில் மற்றும் ஒடிசா கடற்கரை பகுதிகளை ஆட்சி புரிந்து வருகிறார். வருணன் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் மற்றும் மத்திய குமரிக்கண்ட தீவுகளில் இவருடைய ஆட்சி இருக்கிறது. முருகன் குறுநிலப்பகுதியில், அதாவது நமது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் இமாலய மலை முழுவதிலும் முருகனுடைய ஆட்சி. யமன் தெற்கு குமரிக்கண்ட பகுதிகள், மத்திய குமரிக்கண்ட பகுதியில் மாலத்தீவ்ஸு, அப்புறம் ஸ்ரீலங்கா கீழே இருந்த பகுதிகள், அதே மாதிரி கன்னியாகுமரியில் அது கீழே வடக்குமரி கண்டத்தில் கீழே உள்ள பகுதிகள் ஆகியவாகும். இந்த மாலத்தீவ்ஸை அந்த காலத்தில் ராவணன் மூதாதையர்கள் ஆண்டனர். அதாவது ராவணின் மாமனார் சுமாலி மற்றும் ராவணன் மனைவியாக கைகேசியின் மாமா மல்யவான் அவர்கள் இதை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருவர் தான் ராவணனை சிறந்து விளங்க, அவருக்கு பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற அவரை பிரம்மாவிடம் சென்று பயின்றுவிக்க உதவி புரிந்து, அவ்வாறு அவர் கற்று தேர்ந்த கலைகளை கொண்டு மாவீரனாக உருவெடுக்க அவர் அப்பொழுது ஸ்ரீலங்காவில் ஆட்சி புரிந்த அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரனாகிய குபேரனை தோற்கடித்து இலங்கை கைப்பற்றி ஆண்டார். அவ்வாறு தோற்று குபேரன் வடக்கே இமயமலை நோக்கி சென்று அங்கு அலாவூர் என நகரை உருவாக்கி அங்கு ஆட்சி புரிகிறார். இதுதான் அவர் ஆட்சி புரிந்த இடமாக முன்பு கண்டோம். கன்னியாகுமரி கீழ், அதாவது தெற்கு குமரி கண்ட பகுதியில், கன்னியாகுமரி கீழ் உள்ள குமரிக்கண்ட பகுதி, அதாவது இது வடக்கு குமரிக்கண்ட பகுதியில், இதை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். கேரளா, வடக்கு கர்நாடகா, கிழக்கு மகாராஷ்டிரா, தெற்கு தமிழ்நாடு மற்றும் மேற்கு தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் இலங்கை பகுதிகளை திருமால் ஆட்சி புரிந்து வந்தார். இதை நாம் மகாபலியின் வாமன அவதாரத்தை எப்படி கொண்டு அவர் மகாபலி வதம் செய்தார் என்பதை கொண்டு அதிலிருந்து நமக்கு கேரள பகுதியில் திருமால் இருந்தார் என்பது நமக்கு புரியும். அவ்வாறு அவர் ஆட்சி செய்த கேரளா மற்றும் தமிழ்நாடு பகுதிகள் மற்றும் இலங்கை அவரின் ஆதிக்கத்தில் இருக்க, இதில் உள்ள இலங்கை பகுதியை குபேரனுக்கு வழங்கி அதை அவன் ஆட்சி புரிய திருமால் வழிவகுக்கிறார். அதை போன்று குமரிக்கண்ட பகுதியில் அழிவுற்று அங்கு வாழ்ந்த பாண்டிய மன்னர்கள் கன்னியாகுமரி மற்றும் தாமிரபரணி கீழ் வரை உள்ள பகுதியில் மற்றும் வடக்கு குமரிக்கண்ட பகுதியில் உள்ள பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நான் விவரித்த நிகழ்வுகள் எல்லாம் திருத்த யுகத்தில் நடந்த நிகழ்வுகளாகும். எனவே திருத்த யுகத்தில் இவ்வாறு தத்தம் பகுதிகளை நான் மேற்கூறியபடி ஒவ்வொருவரும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்க, இவர்களையெல்லாம் பத்மசூரன் எவ்வாறு வென்றான் என்பதை நாம் கந்த புராணத்தில் ஏற்கனவே பார்த்தோம். அந்த பத்மசூரன் முதல் வடக்குள்ள குபேரனை வெல்கிறான். பிறகு வடகிழக்கு திசையில் முருகன் சிவனை போன்று இருப்பதைக் கண்டு அங்கு செல்லாமல் கீழ்நோக்கி இறங்கி கிழக்கு திசையில் இந்திரன் கங்கை சமவெளி பகுதியில் வென்று இந்திரனையும் அவனது மனைவி இந்திராணியும் கைப்பற்ற நிற்கிறார். அந்த சமயத்தில் இந்திரன் தப்பித்து சீர்காழி பகுதியில் தனது மனைவியுடன் மறைந்து வாழ்கிறார். பிறகு தென்கிழக்கு திசையில் பத்மாசுரன் படைகள் சென்று அங்கு அக்னி பகவான் அக்னி பழனத்தை வெல்கிறார். பிறகு தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியை ஆண்ட வருணனை வெல்கிறார். பிறகு கன்னியாகுமரி கீழே உள்ள மத்திய குமரி கண்டத்தில் வாயு பகவானின் பகுதியை வெல்கிறார். பிறகு தென் கடைக்கோட்டில் யமனின் ராஜ்யங்களை வெல்கிறார்கள். பிறகு மேலோங்கல் சென்று திருமால் பிரம்மா என்ற அனைவரிடம் தனது பராக்கிரத்தை வெளிப்படுத்தி அவர்களின் ஆசைகளை பெற்று அவர்களை தங்களது ராஜ்யங்களில் நடத்துவதற்கு ஆலோசனை வழங்க மற்றும் அவர்களுக்கு குருவாக ஆலோசனை பெறுவதற்கு அவர்களை வழிவகுக்க செய்கிறார்கள். எனவே தனது ஆதிக்கத்தின் கீழ் இந்த மூவுலங்களை பத்மாசுரன் அவர்கள் கொண்டு வருகிறார் என்று பார்த்தோம். அடுத்து மேலோங்கல் மற்றும் பாதலோங்கலில் சென்று மொத்தம் 1008 ராஜ்யங்களை, பல மல்டிவர்சல் ராஜ்யங்களை அவர்கள் ஆள்கின்றனர் என்பதை கந்த புராணத்தில் பார்த்தோம். இந்த பத்மசூரனின் நகரமாகிய வீரமகேந்திரபுரி இலங்கைக்கு கீழே இருந்த குமரிக்கண்ட பகுதியாகும். இங்கு அவன் ஆட்சி புரிந்து வந்தான். அதன் கீழே உள்ள யமனின்
தெற்கு குமரிக்கண்ட பகுதியில் ஆசராபுரி என்னும் நகரை உருவாக்கி யமதர்மனின் மகளாகிய விபூதியை மணந்து சிங்கமோகன் ஆட்சி புரிந்து வந்தான். மேலும் கிருஷ்ணா நதிகரைக்கு மேல் மற்றும் கோதாவரி அதன் கிளைநதி பகுதிகள் மற்றும் கங்கை சமவெளி பகுதிகள் எல்லாம் இவை அனைத்தையும் உள்ளடக்கி மாயாபூர் எனும் நகரை உருவாக்கி தாரகாசுரன் நிருதியின் மகளாகிய சௌரியை மணந்து ஆட்சி செய்து வருகிறார். இவ்வாறு பத்மாசுரனின் தம்பிகள் தங்களுடைய ஆட்சி பகுதியை தங்களது நேரடி நிர்வாகத்தின் கீழும் மற்றும் அவர்களுக்கு ஆட்சி புரியும்படி குபேரன், இந்திரன், வருணன், இந்திரன் கொடுக்கல, வருணன், வாயு பகவான் இவர்களுக்கெல்லாம் அவருக்கு ஆட்சி புரியும்படி செய்கிறார்கள். இந்திரனுடைய மகனை மற்றும் அவர் கடத்தி கொண்டு பத்மாசுரன் தனது சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். இவ்வாறு ஆட்சி புரிய வைத்து தங்கள் நேரடி கீழும் தங்கள் நேரடி நிர்வாகம் மற்றும் அவர்கள் கீழ் ஆட்சி புரியும் மன்னர்களாக இந்த பரந்த விரிந்த குமரிக்கண்டம் மற்றும் இந்திய பகுதிகளை இந்த 3 அசுரர்கள் ஆண்டு கொண்டார்கள். இவர்களை கந்த புராணத்தில் முருகன் எவ்வாறு வீழ்த்தார் என்று நாம் முந்தைய காணொலியில் பார்த்தோம். இவர்களை வென்ற பிறகு முருகன் இந்திரனின் வளர்ப்பு மகளாகிய தெய்வானை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்கிறார். பிறகு முருகன் சிவனின் தலைமையில் கடைத்தமிழ் சங்கத்தை கூட்டி உலகம் முழுவதிலும் இருந்து பல நாடுகளிலிருந்து பிரதிநிதிகளை வரவழைத்து இந்த மாநாட்டில் தற்போதைய மதுரையில் நடத்தினார் என்று பார்த்தோம். இந்த மாநாட்டிற்கு 156 நாடுகளில் உள்ள பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதிலிருந்து தெரிகிறது. இத்தகைய தருணத்தில் உலகம் முழுவதும் விரிவடைய எண்ணிய முருகன் தன்னுடைய ராஜ்யத்தை பிரித்து அவரது அன்னைக்கு மதுரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிய வழி செய்கிறார். அவர்தான் சத்தியபுத்திரர்கள் என்று ஆவார்கள். மேலும் தன்னுடைய மாமா திருமாலின் அறிவுரைப்படி தெய்வானி வம்சத்திற்காக நடுத்தமிழ்நாட்டு பகுதியை பிரித்து கொடுத்து ஆட்சி செய்ய வழிவகுக்கிறார். அவர்கள் தான் சோழர் ஆவார்கள். இந்த தருணத்தில் தெற்கு தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆற்றை ஒட்டி அது கீழ் உள்ள பகுதியில் மற்றும் இலங்கை பகுதியில் ராவண் வம்சம் வழி வந்த மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் யாக்ஷா மற்றும் ராட்சச இன மக்கள் ஆவார்கள். இவர்கள் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த வடக்கு குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த பாண்டியர் மற்றும் சிவன் வழிந்த மக்கள் பாண்டியர் ஆகிறார்கள். பிறகு வட தமிழ்நாட்டை மையமாக கொண்டு பழனியில் கொஞ்சம் காலம் தங்கியிருக்கிறார். இவ்வாறு முருகன் அங்கிருந்து தென்காசிக்கு அருகிலுள்ள திருமலை கோயில் மலைப்பகுதிகளை சென்றடைகிறார். தனது பரிவாரங்களுடன் அங்கு தங்கியிருந்து அதை அடுத்து உள்ள சபரிமலை பகுதியில் ஐயப்புடன் தங்கி வாழ்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக இமயம் வரை பயணித்து அப்படியே சீனா பகுதியில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேற்கு வங்கம் பகுதியிலெல்லாம் வென்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் உருவாக்கினார். இவ்வாறு தனது சாம்ராஜ்யத்தை விரிவாக்கத்தின் போது கூடவே வள்ளி வடக்கு தமிழ்நாட்டில் உள்ள பகுதியில் வள்ளிமலை என்னும் பகுதியில் தங்கியிருந்தார். இந்த வள்ளியின் வம்சத்தின் வழியாக வந்த மக்கள் தான் வட தமிழ்நாட்டில் ஆதியில் ஆண்ட பல்லவர்கள் ஆவார்கள். இந்த பல்லவர்களை சோழர் படையெடுத்து வென்றுவிட முற்கால பல்லவர் வரலாறு நமக்கு சரியாமல் கிடைக்கவில்லை. அதை போன்று இந்த முற்கால சோழர்களை பாண்டிய மன்னர்கள் வென்றதால் இந்த முற்கால சோழன் குறிப்பில் நமக்கு அவ்வளவாக கரிகால சோழனுடைய குறிப்புகள் இருக்கிறது. இந்த பாண்டியர்களும் சோழர்களும் இடைக்கற்காலம் தொட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர். அதற்கு முன் அவர்கள் குமரிக்கண்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இதனால் தான் நமக்கு பழைய கற்கால கருவிகள் அவ்வளவாக திண்டிவனத்துக்கு கீழ் உள்ள தமிழ்நாட்டு பகுதியில் கிடைக்கவில்லை. ஆனால் வட தமிழ்நாட்டில் பழைய கற்கால கருவிகள் நிறைய கிடைக்கின்றன. ஏனென்றால் இங்கு பழங்குடியினர் தொன்று தொட்டு வாழ்ந்து வருகின்றனர். அதற்கு வள்ளியின் வேடருக்குள்ளவும் இங்கு வாழ்ந்ததற்கு ஒரு சான்று. இந்த சான்று நீங்கள் இப்போதும் போய் பார்க்கலாம். இது தமிழ்நாட்டில் வேலூர் கருவிகளில் காட்பாடி கருவிகளில் வள்ளிமலையில் உள்ளது. இவ்வாறு முருகனின் குடையின் கீழ் இந்த பாரதம் முழுவதும் நேரடி மற்றும் மறைமுக ஆட்சி மன்னர்களாக என்ற முறையில் அவர் ஆளுமைக்கு உட்பட்டிருந்தது. இதற்கு ஆதாரமாக அவரின் ஓம் என்னும் குறியீடுதான் சாட்சி. அவர் தனது எல்லையை இந்த வடிவத்தில் வைத்து அந்த எல்லை பகுதியில் எல்லாம் தனது படைப்பரிவாரங்களை எங்கு தங்க வைத்தார் என்பதை வரும் காணொலியில் காணலாம். இவ்வாறு முருகன் தனது லட்சியத்தை அடைய அவருக்கு திருமால் அவர்கள் நிறைய ஆலோசனையும் தனது படைப்பரிவாரங்களையும் கொடுத்து உதவி புரிந்து முதலில் முருகன்
கேரளா மற்றும் வடக்கு கர்நாடக பகுதியில் எல்லாம் விரிவடைய வழி செய்தார். அத்துடன் சிவனின் போர்வித்தை எல்லாம் கற்றுத்தேர்ந்த முருகன் இந்த பரந்து விரிந்த பாரத்தையும் உருவாக்கி அதன் பிறகு உலகம் முழுவதும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வருகிறார். முருகன் கடல்வழி பயணத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்ததால் இத்தகைய சாத்தியங்களை அவரால் செய்ய முடிந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் திருத்தலத்தில் நடைபெற்றது. முருகனுக்கு பிறகு வந்த ராவணனும் தமிழை நன்றாக போற்றி பாதுகாத்து வர, முருகன் அதற்கடுத்து தமிழை ராவணன் பாதுகாத்து வர, தமிழ் ஒரு பெரிய மொழியாக உலகம் முழுவதும் பரவியது. உலகம் முழுவதும் இந்த தமிழை கொண்டு சென்றவர் நம்முடைய முருகராவர். அதற்காக அவர் ஒரு பெரிய கலாச்சாரத்தையும் சிறந்த நாகரிகத்தையும் தமிழ்நாட்டில் உருவாக்கியதுதான் காரணமாக அமைகிறது. மற்ற இலங்கையில் இருந்தால் காரணமாக அமைகிறது. இவ்வாறு முருகன் சிறந்த மொழி தேர்ந்த கவிஞராகவும் புலவராகவும் படைப்புரியும் போர் வீரராகவும் நோய்களை குணப்படுத்தும் சித்தராகவும் மக்கள் உண்வதற்கான அடிப்படை விவசாயத்தை கற்றுத்தேர்ந்து அதில் சிறந்து விளங்கிய எக்ஸ்பர்ட்டாகவும் இருந்ததால் உலகம் முழுவதும் இந்த யுக்திகளை, அதாவது சயின்ஸை அறிவதற்காக பல மக்கள் கதிர்காமம் போன்ற பகுதியில் சென்று வந்திருக்கிறார்கள். கேரள பகுதியில் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பகுதியில் வந்திருக்கிறார்கள். கேரள பகுதியில் இதற்கான கோயில் உள்ளது, மேற்கு கடற்கரை. அது 1800 வருடங்கள் பழமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப பழமையானது. அதே சமயம் மிகவும் பழமையான கொக்கை சுப்பிரமணிய கோயில் கர்நாடகாவில் இருக்குது. அதைவிட மிக மிகவும் பழமையான கோயில் நம்முடைய மாமல்லபுரத்தில் இருக்குது. அது நம்முடைய தொல்லியல் கீழே இருக்குது. இந்த கோயில் சிதிலமடைந்து பழங்கால செங்கற்கள் கல்லப்பட்டுள்ளது. இந்த கோயில் அப்ராக்சிமேட்டாக 300-400 BC என்று சொல்கிறார்கள் தொல்லியல் முறைப்படியே. இது இன்னும் பழமையானது. ஸோ எனவே முருகன் இந்த சான்றுகள் படி பார்த்தால் மகாபலிபுரத்தில் தங்கியிருக்கிறார். அந்த இடத்தில் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வைத்திருந்தார் என்பது தெரிகிறது. இங்கிருந்து தான் பல கலாச்சாரம் நார்த் இந்தியா நாலந்தா யூனிவர்சிட்டி மற்றும் பல யூனிவர்சிட்டிலாம் போயிடுது. இங்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி காஞ்சிபுரத்தில் வைத்திருந்தார். இங்கிருந்து பல இடங்களுக்கு கற்பிக்கப்பட்டது பாடங்கள். இந்த நாலந்தா இருந்த முருகனுடைய வழி வந்த போதி தர்மங்கள் போன்றவர்கள் தான் நாலந்தா யூனிவர்சிட்டி அங்கே சென்று அந்த யூனிவர்சிட்டியில் பாடலாம் கற்பித்திருக்கு. முருகனுடைய சிலை மற்றும் ஒளிப்பாடல்கள் நீங்கள் பீகார் முழுக்க பார்க்க நாலந்தா யூனிவர்சிட்டியில் அவருடைய சிலையை வைத்திருந்தார்கள். இவ்வாறு முருகன் இந்த உயர்ந்த தொழில்நுட்பங்களை, வாழ்வியல் கூற்றுகளை எல்லாம் உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு தமிழ் மூலம் கற்பித்தார். அதனால் தமிழ் உலகம் முழுவதும் பரவியது. அதனால் இந்த ஒவ்வொரு பிரிவுகளில் எவ்வாறு முருகனை போற்றிய மக்கள் அந்த பிரிவுகளை கொண்டு ஸ்கந்தா என்றும் கதிர்வேலா என்றும் கொண்டும் கதிர் என்று சொல்லும் இன்னும் பல பேர்களை அவரை அழைத்து உலகம் முழுவதும் எப்படி அவருடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருந்தது, எப்படி அவரை மக்கள் ஏற்றி போற்றி வணங்கினார்கள் என்றும், அவர் வாழ்ந்த பகுதியில் அதற்கான தடயங்கள் என்ன, சான்றுகள் என்ன, உலகம் முழுவதும் உள்ளதை நாம் வரும் காணொலியில் காணலாம். எனவே இந்த காணொலியில் நடந்த விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை என்று கூறி விடைபெறுகிறேன்.